ஒரு நாள் மதினா நகர்ந்தனிலே நபவியிலே ஒரு நாள் மதினா நகர்ந்தனிலே நபவியிலே பெருமா நபிகள் பகர்ந்தார்கள் நபிகள் பகர்ந்தார்கள் அன்புடன் தோழர்கள் மத்தியிலே ஒரு நாள் மதினா நகர்ந்தனிலே நபவியிலே உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மை நபி உதய நிலவின் குளிராக உலகில் தோன்றிய உம்மை நபி நீதி மறையும் திருவுருவாய் நிறம் வாழ்ந்த சொன்னார் இறுதி நாள் நெருங்கி வருகிறது இறைவன் அழைப்பும் தெரிகிறது கருணை இறைவன் சொல் கேட்டு கடமை செய்ததில் குறையில்லதோ ஒரு நாள் மதினா நகர்ந்தனிலே ஓங்குமல் எது நபவியிலே யாருக்கும் தவறுகள் செய்தேனோ எவருக்கு துன்பம் தந்தேனோ யாருக்கு தவறுகள் செய்தேனோ எவருக்கு துன்பம் தந்தேனோ கூறுங்கள் அன்பு தோழர்களே குறைகள் இருந்தால் கூறுங்கள் எப்போதேனும் சிறு பிழைகள் என் வாழ்விலேதும் செய்தேனோ தப்பாலும் இங்கே சொல்லிடவே தயங்காமல் அதனை ஏற்றிடுவே ஒரு நாள் மதினா நகர்தனிலே ஓங்குமல் நபவியிலே அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது அங்கமெல்லாம் நடுங்கியே அது கேட்ட தோழர்கள் நெஞ்சங்கள் அதிர்ந்தது அங்கமெல்லாம் நடுங்கியே நீதி தவறாத நாயகமே தாங்கள் நன்மை என்று தீமை செய்ததில்லை அப்போது ஒருவர் எழுந்து நின்றார் அவர்தான் முக்காஷா எனும் தோழர் ஒப்பில்லாத இறை தூதே ஒரு எனக்கு உண்டு என்றார் சொன்னது சஹாபாத் பெருமக்கள் சினத்தால் துணித்து எழுந்தார்கள் சொன்னதும் சஹாபாத் பெருமக்கள் சினத்தால் துணித்து எழுந்தார்கள் அண்ணல் பெருமான் அமைதியுடன் ஆத்திரம் வேண்டாம் அமர்க என்றார் என்ன குறைகள் இருந்தாலும் எம்புவாதனை நீக்கிடலாம் இன்னமாயெல்லாம் அருந்திடுவான் தீமைகளின்றி காத்திடுவான்
உத்தம நபியே ரசூலே ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே உத்தம நபியே ரசூலே ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே சித்த மகிழ்வோடு நான் பிடித்து சீராய் மணலில் நடக்கையிலே சாற்றையை சுழட்டி ஒட்டகையை சட்டன தாங்கள் நடித்தீர்கள் ஒட்டி நடந்த என் உடம்பில் ஓரடி விழுந்தது அப்போது அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன் அதற்கு பதிலாய் தங்களை நான் அடித்திட அனுமதி வேண்டுகிறேன் எதிலும் நீதி தவறாத ரசூல் நபியதை ஏற்றார்கள் உண்மை உரைத்தீர் என் தோழரே உமது உள்ளம் சாந்தி பெற என்னை அடியும் என்றார்கள் இசைவாய் அங்கே நின்றார்கள் என்னை அடித்த சாத்தை எங்கே இல்லை தங்களில் வீட்டில் உண்டு என்னை அடித்த சாட்டை எங்கே இல்லை தங்களில் வீட்டில் உண்டு எண்ணம் நிறைவேற வேண்டும் அதை ஏந்தலை எடுத்து வர சொல்லுங்கள் இனிய பிலாலே ஏகெடுவீர் எடுத்து வாழும் சாட்டை தன்னை கண்ணீரோடு விழால் இறைந்தார் கருணை நபியின் இல்லத்திற்கே அங்கே என்னை பாத்திமாவும் ஆறுயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும் அங்கே என்னை பாத்திமாவும் ஆறுயிர் மக்கள் ஹசன் ஹுசைனும் மாங்கை மூவரும் வீட்டினிலே பண்பின் உறைவிடமாயிருந்தார் பாசம் மிகுந்த அன்பர் விழான் பறிவுடன் பாத்திமா எழுதின்று நேசவள் மிகும் சபைதனிலே நடந்தத மையமுடன் எடுத்து வைத்தார் செய்தியை செவியில் கேட்டவுடன் சிந்தையில் வேதனை பொங்கியது செய்தி செவியில் கேட்டவுடன் சிந்தனை வேதனை பொங்கியது தூய என் தந்தை உடல் நலமில்லை தண்டனை எப்படி தாங்கிடுவான் என்று புலம்பி சாட்டைதனை எடுத்து பிலாலிடம் தரும்போது நன்றி சொல் பூக்காஷாவிடம் நான் அடியை ஏற்றிடுவேன் அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள் அருமை குழந்தைகள் ஹசன் ஹுசைனும் அழுது கண்ணீர் வடித்தார்கள் பெருமை நிறைந்த பாட்டனருக்கு பதிலா எங்களை அடிக்கட்டுமே துயர மேலிட சாட்டைதனை எடுத்து சென்றார் பயமில்லாத காசாரிடம்
பெருமதிகள் கொடுத்தார்கள். சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சாட்டையில் கையில் வாங்கியதும் சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சாட்டையை கையில் வாங்கியதும் சாந்த நபியிடம் அவர் சொன்னார். சட்டையில்லாத நான் இருந்தேன், சிமலை தாங்கள் அடிக்கையிலே. கேட்டதும் காத்தம் நபி அவர்கள் கனிவுடன் சட்டையை நீக்கியதும் சாட்டை தூக்கி எறிந்துவிட்டு தாவியனை தாராமலுடன் நுபுவத்தொளிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார். நுபுவத்தொளிரும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார். உணர்ச்சியில் உள்ளம் குளிர்ந்திடவே உவகை மீண்டும் முத்தமிட்டார். சுத்தி நின்ற சஹாபாக்கள் சோபனம் கூறி வாழ்த்தினரே. மட்டிலடுங்கா மகிழ்ச்சியிலே மஸ்ஜித் நபவி கிடைத்ததுமே. நானிலம் கண்ட நபிநாதர் நண்பர் முகாஷா மனமகிழ. நானிலம் கண்ட நபிநாதர் நானிலம் கண்ட நபிநாதர் நண்பர் முகாஷா மனமகிழ. இனிய சொர்க்கம் உமக்குண்டு என்றே கூறி துவா செய்தார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.